மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குரூப் நாம் தமிழர் குரூப் யாரும் உள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். சீமான் அண்ணன் பேசுனதை முழுசாக கேட்டியா? அவர் எங்கே பேசுனான்னு தெரியுமா? என்ன பேசுனான்னு தெரியுமா? அவரோட பேச்சில் எங்கேயோ 4 இடத்துல விஜய்னு பேசுனா உட்காந்து ஏற்று பேசுவியா? முதல்ல முழுமையாக கேளுங்க. அவர் என்ன அரசியல் பண்ணுறாரு, என்ன அரசியல் பேசுகிறாருன்னு கேளுங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் என்ன அரசியல் பண்ணுறாரு, என்ன அரசியல் பேசுகிறார், அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையுமே பார்த்துட்டு தான் என்னன்னே ஆச்சு உனக்கு, விஜய் ஆபத்துன்னு பேசிக்கிட்டு இருக்க, கதறின்னு கதறிக்கிட்டு இருக்க, என்ன தான் உன் பஞ்சாயத்து அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் கேட்க விரும்புகிறேன். நம்ம தோழர்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் சீமான் அண்ணன் சொல்கிறீங்க, அண்ணன்லாம் சொல்லாதீங்க, அந்த தகுதியை அவர் இழந்து விட்டார் அப்படிங்கிறது நம்ம வீடியோ கீழே வர்ற நிறைய கமெண்ட்டாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். சீமான் அண்ணன் என்றைக்குமே அண்ணன் தான். அதே நேரத்தில் அவரோட கருத்தோடு தான் நம்ம முரண்படுறோமே தவிர அவரோட நம்ம எந்த இடத்துலையுமே முரண்படுறதில்லை. அவர் நம்ம தலைவரை ஒரு மேலே பேசினார், தப்பாக பேசினார் அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளும் அவனே இவனே அந்த மவனே இந்த மவனேன்னு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம தலைவர் நம்மளை அப்படி வளர்க்கலை. மரியாதையோடு அணுகு, மரியாதையோடு பேசுங்கிறதா நம்ம தலைவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோன்னா, சீமான் அண்ணன் நம்மளை தொட்ட இடத்துக்கு நம்ம தெளிவாக விளக்கம் கொடுக்க போகிறோம். சீமான் அண்ணன் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவில் சில விஷயங்களை பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, எங்கே பேசினார் தெரியுமா? கோயம்புத்தூரில் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்னு பேசினார். அதாவது வட இந்தியர்களோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா வட இந்தியர்கள் ஒரு நாள் இந்த மண்ணோட அதிகாரத்தை அவங்க கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி பண்ண பார்த்தீங்களா ஒரு அரசியல். அதாவது இந்துக்கள் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, தமிழர்கள் ஆபத்தில் இருக்காங்கன்னு சொல்லி வழக்கமாக சீமான் அண்ணன் என்ன பேசுவாரோ அதை தான் அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காரு. கோயம்புத்தூரில் பேசியிருக்காப்புல. அதாவது உழைப்பை விட்டு நம்ம வெளியேற்றப்படுறோம், வழிபாட்டை விட்டு வெளியேற்றப்படுறோம், நம்ம மொழி சார்ந்து நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேசியிருப்பார். சீமான் அண்ணன் பேசுனது என்னப்பா எவ்வளோ பயங்கரமான கருத்தை பேசியிருக்காரு, உனக்கு ஏன் இந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆரியமாயே அப்படிங்கிற புத்தகத்தில் இன்றைக்கி அண்ணா இருக்கார்ல, இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள். இவரெலாம் என்றைக்கோ பேசிட்டாருங்க. இந்த சண்டையெல்லாம் எத்தனையோ நாள் போட்டுக்கிட்டு இருக்கோம், எத்தனையோ நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப தீர்க்கமாக இருக்கோம், ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதே நேரத்தில் அனைத்து ஜாதியும் அச்சராகலாம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வரதெல்லாம் ஏன் பெருசாக ஆதரிக்கிறோம்னா, இந்த புரிதல்லாம் இருந்ததுனால தான் நாங்கள் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். சமஸ்கிருதத்தோட பிரச்சனை, இந்துத்துவோட பிரச்சனை, அதனால தான் கொள்கை எதிரியாக வச்சு நாங்கள் ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கோம், பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். சமத்துவத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், சமூக நீதியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணுறதே மேடையில் உட்காந்து பேசிவிட்டு எப்படி பேசுகிறார் பாரு எங்கள் அண்ணன் மாதிரி பேசுறதுக்கு யாராவது இருக்காங்கன்னா உங்கள் அண்ணன் பேசுறது மட்டும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யார் என்ன பேசியிருக்கா, அதில் உங்கள் அண்ணன் எப்படிலாம் ரூட்டு மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, நேற்று என்ன பேசினார், இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னா நீங்கள் அவர் பேசுகிறத மட்டும் நம்புறீங்க பாஸு. நாங்கள் அவர் பேசுகிறத தாண்டி அவர் என்ன பேசியிருக்கார், எங்கே பேசியிருக்கார், எங்கேருந்து எடுத்திருக்கார், இதற்கு முன்னாடி என்ன பேசியிருக்கார், இவர் பேசுகிறது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிற பல்வேறு ஆங்கிளில் பார்க்குறோம். அதனால தான் சீமானன்னா ஓகே அவர் ஒரு அரசியல்வாதிப்பா அப்படின்னு பார்க்குறமே தவிர வாக்காளர், நான் ஒரு வாக்காளராக அவருக்கு வாக்கு செலுத்தாத காரணம் என்னன்னா அவர் பேசுவார்ப்பா, அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சதுனால தான் நான் அவருக்கு ஒரு வாக்காளராக மாறல. இது நம்பர் 1. என்ன பேசினார், என்ன இது எல்லாத்தையும் விளக்கம் சொல்லிட்டேன்னா இப்போ 2வது ஒரு பாயிண்ட்டுக்கு போகலாம். 200 கோடி சம்பளத்தை விட்டு அதை உட்காந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கார் விஜய் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கில் பேசுகிறாரு. 200 கோடி சம்பளத்தை விட்டு வர்றதெல்லாம் சாதாரண விஷயமா சீமான் அண்ணன்? நான் நியாயமாக கேட்குறேன். திரை கவிச்சு இந்த மண்ணுக்கு ஆபத்துன்னு பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் ஏன் சினிமா விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ மதராசி படத்தை கூட, மதராசி என்னுடைய தம்பி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கார் தோழர்களை, போய் அந்த படத்தை பாருங்கள். திரை கவிச்சு இந்த மண்ணுக்கு ஆபத்துன்னு தெரியுது, இந்த சமுதாயத்துக்கு ஆபத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் அப்படிலாம் நம்பலை, நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஏன் நீங்கள் ஒவ்வொரு படம் வரும்போது படத்தோட விழாவில் கலந்துக்கிறீங்க, படத்தில் நடிக்கிறீங்க, படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதில் உங்கள் தம்பி ஒருத்தர் சாட்டை துரைமுருகன் படம் இந்த ரிவ்யூஸ் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு படத்தோட டைட்டில் போட்டு தம்ப்நெயில் போட்டு இந்த படத்தை போய் பாருங்கள், இந்த படம் கொண்டாட்டமாக இருந்தது, முருகதாஸ் ஏமாற்றி விட்டார்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. திரைக்க வச்சு இந்த மண்ணுக்கு ஆபத்துனா சினிமா விட்டு தள்ளி இருக்க வேண்டியதானே? ஏன் சினிமாவோட இணைந்து செயல்பட்டு இருக்கீங்க? 200 கோடி சம்பளத்தை விட்டு வருதுன்னா உங்களுக்கு என்ன சாதாரண விஷயமா? இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுவீங்க, இல்லைங்க அவர் 2026 அப்புறம் நடிப்பார், அவர் அதை பண்ணுவார், இவர் இதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இதே வார்த்தையை பயன்படுத்துவீங்க. ஏன் இந்த பணத்தை விட்டு வர்றதை நாங்கள் ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம்னா, இந்த அரசியல் களத்தில் ஊழல் 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 அப்படிங்கிறது நிறையா காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த பணத்தை அபகரிக்கணும், இந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிறது அந்த அரசியல்வாதிகளோட மைய நோக்கமாக இருக்குது. ஒரு 200 கோடி பணத்தை விட்டு வர்ற வரைக்கும் இந்த எண்ண ஓட்டம் அதிகமாக இருக்காது. இவர் கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு தலைவராக இருப்பார். தமிழ்நாட்டோட வரி வருவாய் 3 லட்சம் கோடி இருக்குது. இந்த 3 லட்சம் கோடி வரி வருவாயை வச்சு வருஷம் மக்களுக்கு தேவைப்படுற திட்டங்களை தீட்டுவார். இந்த வரி வருவாயில் ஒவ்வொரு அமைச்சகத்துக்கும் எவ்வளோ ஒதுக்கணுமோ அதை
ஒதுக்குவார். தனக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்தை முடிஞ்ச அளவு வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய நிர்வாகமாக பார்த்துப்பார். இந்த 3 லட்சம் கோடியில் 10% அறா 30,000 கோடி அப்படிங்கிற கான்செப்டில் இவர் பயணிக்க மாட்டாருன்னு நம்பி தான் இந்த 200 கோடி ரூபாய் இவர் சம்பளத்தை விட்டு வர்றாரு பார்த்தீங்களா. அதற்காண்டி நாங்கள் இவ்வளோ பெரிய ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்கள் சினிமா ஃபேன்ஸ் தாங்க, எங்கள் அண்ணன் நடிக்க மாட்டாருங்கிறது எங்களோட பெரிய கஷ்டம் யாருக்குமே கிடையாது. பரவாயில்ல, நடி பரவாயில்ல, மக்களுக்காண்டி வராருல, அதற்காண்டி நடிப்பை முற்றுப்புள்ளி வச்சுட்டு வர்றதை நாங்கள் ஏன் பெருசாக பாராட்டுறோம்னா இது இங்கே தேவையாக இருக்குது, அதனால் உட்காந்து பாராட்டிட்டு இருக்கோம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். 200 கோடி சம்பளத்தை விட்டு வரான்னு சொல்கிறீங்க. நாளைக்கு நடிக்க போயிட்டார்னா இப்போ ஜனநாயகனோட படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. நார்மலாக விஜய் என்ன பண்ணியிருப்பார், அடுத்த படத்தோட கதையை கேட்டிருப்பாரு, அட்வான்ஸ் வாங்கியிருப்பார். இன்றைக்கே அவர் 50 கோடி ரூபா லாஸில் இருப்பாருங்க. ஏன்னா 50 கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருப்பார் ரூபா அடுத்த படத்துக்கு. அது எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி ஊராக சுற்றுப்பயணம் பண்ணிட்டு காலைல 8:30 மணிக்கு வீட்டில் கிளம்பிட்டு இரவு, அதாவது நள்ளிரவு 3 மணிக்கு சென்னைக்கு வீட்டுக்கு போயிருக்காரு. எப்போ காலைல கிளம்புனவர் நைட்டு நள்ளிரவு 3 மணிக்கு போயிருக்காரு. 24 லாக்அப் மரணத்துக்கு எல்லாரும் அவங்கவுங்க படத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது படத்தை கடத்த விட்டு ஆர்ப்பாட்டத்தில் போர்டு பிடிச்சி நின்றுட்டு இருந்தார். புரியுதுங்களா? அவர் இன்னைக்கு 50 கோடி ரூபா லாஸில் இருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு 10 வருஷத்தில் அவர் எவ்வளவோ சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. அத்தனையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் இந்த அரசியல் களத்தில் பயணிக்கிறார். ஒரு அரசியல்வாதியோட அடிப்படை தகுதியாக என்ன பார்ப்போம்னா, பணத்தின் மேலே அற்பம் இல்லாமல் பணத்தை ஒரு துச்சமாக கதிர அரசியல்வாதி தான் இங்கே தேவையாக இருக்காங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே பண முதலைகளாக இருக்காங்க. பணத்தை அப்படியே போயிட்டு போ, மக்கள் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி மக்களை நோக்கி வராரு பார்த்தீங்களா. இதனால தான் இவரை நாங்கள் பெருசாக கொண்டாடுறோம். இது என்னோட நம்பர் 1 பாயிண்டாக இருக்குது. இப்போ நம்பர் 2, பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அவர் என்ன படித்தார்? திமுகவோட வாக்குறுதிகள் ஏன் நிறைவேற்றலான்னு கேட்டார். அதாவது நீ ஏன் நல்லாட்சி கொடுக்கலான்னு அவர் கேட்கல, நீ ஏன்பா சொன்னதை செய்யலை, இதுதான் கான்செப்ட். அவங்க எவ்வளோ சொன்னாங்க? 500 சொச்சம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 66 வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றிருக்காங்க. 66 வாக்குறுதியை அறவுரையாக நிறைவேற்றிருக்காங்க. மிச்சம் இருக்கிற வாக்குறுதி அத்தனையுமே அவங்க நிறைவேற்றாமல் இருக்காங்க. ஒரு வாக்குறுதி 2 வாக்குறுதி 3 வாக்குறுதியாக இருந்தால் நம்ம முடிஞ்சளவு மைண்டில் ஞாபகம் வச்சு பேசிடலாம். சொன்னதில் 75% வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு கவர்மெண்ட்டை எழுதி வச்சு தானங்க கேள்வி கேட்க முடியும். இதெல்லாம் நீ சொன்னப்பா ஏன் செய்யலைன்னு கேட்குறாரு. அவருடைய அந்த பிரச்சாரத்தில் அவர் பேசின விஷயத்தில் பார்த்து படித்தார் நீங்கள் சொல்கிறீங்க. ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குங்க. இப்போ நான் நோட்ஸ் வச்சுட்டு என்ன பேச போகிறோம் என்ன செய்ய போகிறோங்கிற கையில் நோட்ஸ் இருக்கும். இந்த நோட்ஸ் அடிப்படையில் என்னுடைய கான்செப்டை நான் பேசிடுவேன். ஆனால் முதல் நாள் நான் அப்படி பேசலை. ஏன் தெரியுமா? என்னுடைய இந்த சேனலில் 800 வீடியோ இருக்குது. வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா என்னால் நோட்ஸ் வச்சுலாம் பேச எனக்கு தெரியல. நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது மாதிரி முதல் கட்ட சுற்றுப்பயணங்க. இப்போ தான் வெளியே வந்திருக்காரு, 2 மாநாடு நடத்தியிருக்காரு. இப்போ தான் மக்கள் சந்திப்பு அத்தனையுமே பேசிகிட்டு இருக்காரு. இதயத்திலேருந்து பேசுகிறோமா? இதயத்திலேருந்து சீமான் அண்ணன் மாநாட்டிலே பேசிட்டாரா? விஷயத்திலே பேசிட்டாரா? 15 வருஷம் அவருக்கு அனுபவம் இருக்குது. எவ்வளவோ மேடை ஏறி இருக்காரு, எவ்வளவோ தூரம் பயணிச்சிருக்காருல. அதே மாதிரி அனுபவமும் பயணமும் எங்கள் தலைவருக்கும் தேவைப்படும். அவர் நோட்ஸ் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. மக்களோட தப்பான சில விஷயங்களை பேசிடக்கூடாது, மரியாதை இல்லாமல் சில விஷயங்களை பேசிடக்கூடாது, பொய்யான விஷயங்கள் பேசிடக்கூடாது. எங்கள் அண்ணன் பார்த்து பேசினார், படித்து பேசினார் அப்படிங்கிற நிறையா குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. பொய் பேசலை, கட்டுக்கதைகள் சொல்லலை, நடைமுறைக்கு யதார்த்தம் இல்லாத பேசலை. நான் இப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி இருக்குங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை சொல்கிறார். அவர் பேசுனதில் எதுவுமே பிழை இல்லை. அவர் பிழை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோமே தவிர அரசியலுக்காண்டி போகிற போக்கில் கதைகளை விட்டுக்கிட்டு பொய்யை பேசிக்கிட்டு தெரியுற அரசியல்வாதியாக அவர் இல்லை. அவர் படித்து பேசுகிறாரு, பார்த்து பேசுகிறாரு, நின்றுட்டு பேசுகிறாரு, உக்காந்துட்டு பேசுகிறாரு, அவர் உண்மையை பேசுகிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதனால தான் அவர் பின்னாடி இவ்வளோ பேரும் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். கொள்கையற்ற கூட்டங்க, மேலே ஏறுறானுங்க, இது மேலே தாவுறானுங்க, அது மேலே தாவுறானுங்க. இவங்களுக்கு வேறு என்ன தெரியும்? இதை தாண்டி இவங்களுக்கு அரசியலில் என்ன புரிதல் இருக்குது? இப்போ திமுகவில் இருக்கிற எல்லாருக்கும் புரிதல் இருக்குது. அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் திராவிடம்னா என்னன்னு தெரியும், தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியும், ஆரியன்னா என்னன்னு தெரியும், கவர்மெண்ட்டோட பாலிசி, கவர்மெண்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இந்த அரசியல் களத்தில் பயணிக்கிறாங்க. உங்கள் பின்னாடி பயணிக்கிற தம்பிகள் அத்தனை பேருமே நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதே தான் உங்கள் தம்பிகள் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அதை தாண்டி உங்கள் தம்பிகளுக்கு வேறு எதுவும் பேச தெரியாது. இப்போ எங்கள் தலைவர் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் மத்தியில் வந்திருக்காரு, பேசி கொண்டிருக்காரு, செஞ்சு கொண்டிருக்காரு. இவர் திமுக வாக்குறுதி நிறைவேற்றலை அப்படிங்கிற வலுவான கேள்வியை இங்கே முன் வச்சுட்டு போயிருக்காரு. பிஜேபியோட சில பாலிசி ஃபெயிலியர்ஸை பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு. இது ஒவ்வொன்றையும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் இன்றைக்கி தேடி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தோழரே அது என்ன தோழரே, தோழரே இது என்ன தோழரே, பொதுப்பட்டியல்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய அரசு பட்டியல்னா என்ன, மாநில அரசு பட்டியல்னா என்ன, தமிழ் தேசியம் சீமான் சொல்கிறாரு, அதுனா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த இளைஞர் கூட்டம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. சினிமா பாணி, தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய பயணம் அப்படின்னு இந்த இளைஞர் கூட்டம் நீங்கள் சொல்கிற அந்த கூமுட்டை இளைஞர்கள் இன்னைக்கு இது என்ன அது என்ன அது என்ன அது என்னன்னு சரி தேடி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில்
சில சகோதரர்கள் மேலே ஏறுறாங்க, தாவுறாங்க, செய்கிறாங்க. நானும் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள், இதை செய்யாதீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் அதுக்குன்னு மொத்த கூட்டமும் முட்டாப்பைய கூட்டம்னா எவ்வளோ பேர் கூடினாங்க. நீங்கள் வீடியோஸ் காமிக்கிறீங்க, ஃபோட்டோஸ் காமிக்கிறீங்க, ஒரு பையன் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் பக்கத்தில் ஆடிக்கிட்டே வர்ற வீடியோஸ்லாம் காமிக்கிறீங்க. எத்தனை பேர் அப்படி பண்ணாங்க? போன கூட்டத்தில் 1% கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்களும் சொல்லுங்கள், அப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்லுங்கள். நானும் சொல்கிறேன், நடந்துக்காதீங்கன்னு சொல்கிறேன். மொத்த கூட்டத்தை முட்டாப்பைய கூட்டம்னு பேசுகிறது எப்படி சரியாக இருக்கும்? இந்த கூட்டம் இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சி பின்னாடி இருந்துச்சு? ஒவ்வொரு அரசியல் கட்சி பின்னாடி இருந்த கூட்டம் தானே. நாங்கள் என்ன அமெரிக்காலேருந்து உள்ளே பூந்தவங்களா? இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி கவனிக்கிறோம், இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுப்போம், நாளை கழிச்சு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுப்போம். அதுக்குன்னு மொத்த கூட்டத்தை முட்டாப்பைய கூட்டம்னு பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. இது நாளைய சமுதாயத்தை நீங்கள் உட்காந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. தப்பான வார்த்தைகளை அந்த கூட்டத்தை நோக்கி நீங்கள் எங்களுக்கு தெரிலனா சொல்லிக் கொடுங்க, கற்றுக்க தயாராக இருக்கோம், என்ன ஏதுன்னு விவாதிப்போம். தலைவர் அறிக்கை மூலமாக எங்கள்கிட்ட உரையாடிக்கிட்டு இருக்காரு. எங்களுடைய கட்சி தோழர்கள் பேசி கொண்டிருக்காங்க, எழுதி கொண்டிருக்காங்க. இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம், இவ்வளோ நாள் தெரிலங்க, இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள்? இவ்வளோ நாள் நாங்கள் தெரிஞ்சுக்காது எங்கள் தப்பா? ஏன் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல? ஏன் சீமானனுக்கு இவ்வளோ கூட்டம் கூடலை? அவர் சொல்கிறார் அஜித்துக்கு கூடும், அவருக்கு கூடும், இவருக்கு கூடும், உங்களுக்கு ஏன் சார் கூடல? என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட? எதனால் உங்களுக்கு இவ்வளோ மக்கள் செல்வாக்கு வரமாட்டேங்குது? ஒரு தொகுதியில் 8% வாக்குகளை மட்டும் வச்சுருந்தா அதிகாரத்துக்கு போயிட முடியுமா? 30% வாக்குகள் வேணும் ஒரு தொகுதியில். 8 எங்கே இருக்குது, 30 எங்கே இருக்குது? என்றைக்கு நீங்கள் அதிகாரத்தை பிடிப்பீங்க? ஏன் உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய புரட்சி ஏற்படல? இத்தனை வருஷமாக கத்துறீங்க, இத்தனை வருஷமாக பேசுகிறீங்க, ஏன் இந்த புரட்சி உங்கள் பின்னாடி வரல? யோசிங்க சீமான் அண்ணன். சும்மா வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்கள் அத்தனையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு அவனே இவனேன்னு பேசிக்கிட்டு வேணாண்ணே, இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. நீங்கள் திமுகவை நோக்கி எதிரான அரசியல் முன்வைங்க, நாங்கள் அரசியல் முன்வைக்கிறோம். நீங்கள் கவர்மெண்ட்டாக என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் கவர்மெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறோம். நிர்வாக ரீதியாக 2 பேரும் சண்டை போட்டுப்போம், அரசியல் ரீதியாக குறைகளை சுட்டி காட்டுறதுல சண்டை போட்டுப்போம். எந்த தப்பும் கிடையாது. அதை விட்டுட்டு நிர்வாகத்தில் இருக்கிற ஒருத்தன் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான், என்ன செய்யலாம் என்ன பண்ணலான்னு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனை விட்டுவிட்டு இங்கே வந்து எங்கள் தோழர்களையும் எங்கள் கூட்டத்தையும் எங்கள் தலைவரையும் இவனே வாடா போடான்னு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி கொண்டு இருக்கீங்க. இதனால் என்ன நடந்துற போகுது? என்ன பயன் கிடச்சிட போகுது? உங்கள்கிட்ட இருக்கிற கூட்டம் விஜயை நோக்கி போகாது. இது ஒன்று தான் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், நீங்கள் சிந்திக்கிற விஷயங்கள். உங்கள் கூட்டத்துக்கு விஜய் எதிர்ப்பை நீங்கள் திணிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் திமுக எதிர்ப்பை குறைக்கிறீங்க. இது உங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது எனக்கு தெரியலை அப்படிங்கிறது இங்கே நான் பதிவு செஞ்சிடறேன். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நான் முன்னாடி சொன்னபடி சில தவறுகள் இருக்கலாம். இவ்வளவு பெரிய கூட்டம் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இது வரைக்கும் கூடினது இல்லைங்க. தன்னெழுச்சியாக சேர்ந்த கூட்டம். சில முரண்பாடுகள் இருக்குது, சில தவறுகள் இருக்குது. கூடிய சீக்கிரம் திருத்திக் கொள்கிறோம். எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எல்லாமே கரெக்டுன்னு நான் பேசலை, நான் திருத்திக்கிறேன், நான் சரி பண்ணிக்கிறேன், போக போக சரியாகும் நம்புகிறோம். ஏறாதன்னு சொல்லுங்கள், பயணிக்காதன்னு சொல்லுங்கள், அறிவுரைகளை கொடுங்க. அதுக்குன்னு கேவலமாக பார்க்காதீங்க, முட்டாப்பையில் பார்க்காதீங்க. நீங்களும் சொல்லுங்கள் ஏறாதீங்க தாவாதீங்கன்னு சொல்லுங்கள். நானும் சொல்கிறேன் ஏறாதீங்க தாவாதீங்கன்னு சொல்கிறேன். ஒரு நேரம் அவன் கேட்பான், சொல்லிக்கொண்டே இருப்போமே. அதை விட்டுட்டு அவனை பைத்தியக்காரனாகவும் முட்டாளாகவும் கேவலமான மனித பிரியாகவும் இந்த கூட்டத்தை பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்கிறேன். கூடும் கூட்டம் வாக்கா மாறுமா? அடுத்து அஜித்துக்கும் கூடும், அடுத்து யார் ஐயா சூப்பர் ஸ்டாருக்கும் கூடும், எல்லாருக்கும் கூடும், மாற்று கருத்து இல்லை. அரசியல் கட்சி ஆரம்பித்தா தான் வாக்கா மாறும். எங்கள் அண்ணன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வாக்கா மாறும். வாக்கா மாற்றுறதுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு, மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு, மக்களோடு இணைந்து செயல்பட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி கட்சியோட அடிப்படை கட்டமைப்பை கட்டியிருக்காரு. 2,95,580 நிர்வாகிகளை பொறுப்பு போட்டிருக்காரு. அந்த பொறுப்பில் இருக்கிற ஒருத்தன் தான் நானும். அந்த 2,95,580 பேரில் இருக்கக்கூடிய நான் இன்றைக்கி என்னோடய வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலைகள் அடிப்படையில் இதை அத்தனையுமே வாக்கா மாறுறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கூட்டம் கூடுதுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, வாக்கா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வாக்கா மாற்றி 2026 காட்டுவோம். கூடும், எல்லாரும், எல்லா அரசியல் கட்சி தலைவர் எல்லாரும் கூடும். அது வாக்கா மாறாது அப்படிங்கிற அந்த அஜெண்டா இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இனிமேல் அதை பேச மாட்டீங்க. கூட்டம் கூடனா வாக்கா மாறும். ஏன்னா நீங்கள் கூடுற கூட்டம், நாம் தமிழ் கட்சியை சொல்லலை, திமுக அதிமுக கூடுற கூட்டம் ஏன் வாக்கா மாறாதுன்னா அவங்க கூட்டத்தை கூட்டுறாங்க. நாங்கள் கூட்டத்தை கூட்டுறதில்ல, நாங்கள் தன்னெழுச்சியாக கூட்டம் எங்களை நோக்கி வருது. கூட்டத்தை கூட்டுறதுக்கும் கூட்டம் கூடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்களுக்கு கூட்டம் கூடுகிறது, இவங்க கூட்டத்தை கூட்டுகிறார்கள் அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது வாக்கா மாறாது. இது நிச்சயமாக வாக்கா மாறுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, குறிப்பாக டிவிக்கே சார்ந்து பல அவதூறுகளை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்குது. நம்மளுடைய இலக்கு இதை நோக்கி தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.